சாரி பாஸ்கர், என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடு. என்னம்மா சொல்ற? நீ என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லைம்மா, என் பைக்கை ரிப்பேர் பண்ண இவங்க 2 பேரும் ஒன்றா போனாங்கல்ல, இவளை விட்டுட்டு பைக் எடுத்துட்டு வரும்போது தான் பாஸ்கர் விழுந்துட்டான். அதனால தான் அப்படி சொல்கிறான். ஆமா, என்னை பார்க்கலன்னா உங்க கூட வீட்டுக்கு வந்திருப்பாருல்ல. பாவம், என்னால தான் எல்லாம். என்னம்மா நீ? அதுக்காக நீ காரணமாக முடியுமா? ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, அதுக்காக நீ என்ன பண்ணுவ? ஆனா அதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. இல்லனா உங்களை மாதிரி நல்லவங்க அறிமுகம்லாம் என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்குமா? என்னை மன்னிச்சிருவீங்கல்ல ப்ளீஸ்? நான் எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன். நீயும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. ஆமா, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல தான், வலசரவாக்கம். அப்புறம் உங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் பேர் என்ன? அம்மா, இதெல்லாம் அப்புறம் பேசுமா. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது எடுத்துருவாமா. நானே சொல்லலான்னு தான் வந்தேன், பாஸ்கரே சொல்லிட்டான். கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் ஆறிட போகுது, முதல்ல சாப்பிட கொடுங்க. சரி சரி. பாஸ்கர், உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். சொல்றேன் இந்தோ. பேசிட்டே நானும் சாப்பாடு கொடுக்கவே மறந்துட்டேன். குணா கால் பண்றான். ஹலோ, சொல்றா மச்சி. மச்சி, நான் ஹாஸ்பிட்டல்ல தான்டா இருக்கேன். ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் 15டா. ரூம் நம்பர் 15ஆ? இதோ வரேன் மச்சி, வரேன். வாடா மச்சி, மச்சான். எப்படிடா இருக்க? டேய் டேய் ஏன்டா? ஓ சாரி மச்சி. டேய், நீ எப்படிடா இங்க வந்த? பாஸ்கர், அவன் உனக்கு ஃபோன் பண்ணா, நீ ஃபோன் எடுக்கல. எனக்கு ஃபோன் பண்ணா, நான் தான் சொன்னேன். அப்புறம் மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏண்டா பைக்ல போகும்போது பார்த்து போக மாட்டியா? டேய், பார்த்து தான்டா போனேன். எப்படியோ ஸ்கிட் ஆயிடுச்சுடா. முதல்ல அதை விடுறா. டேய், அங்க பாரு, அவங்க தான் சித்ரா. வணக்கம் சித்ரா. இவன் குணா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு ஒன்றுனா இவன் வருவான், அவனுக்கு ஒன்றுனா நான் வருவேன். அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஆமாம், கர்ணா எங்க? அண்ணனும் இந்து அக்காவும் வெளியில ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. சரி சரி, ஓகே. டேய், உனக்கு அவங்கள அப்புறம் இன்ட்ரோ தரேன். சரி, உடம்பு பார்த்துக்கோ. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஃபோன் பண்ணு, நான் கிளம்புறேன். பார்த்து போ. ஓகே மச்சி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்புறம் வந்து நான் உன்னை பார்க்குறேன். ஓகே, பாய். வரேம்மா, வரேங்க. டேய், பார்த்து போடா. ஓகேடா. சீக்கிரமா இந்தாங்க. ஏய், என்னது இது? சட்டை ஓங்கி விட்டனா அப்படியே, அவ்வளவுதான். இது சட்டைன்னு எனக்கு தெரியாதா? இதுதான் நீ அயன் பண்ண லட்சணமா? அயன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? மடிப்பு களையாம இருக்கணும். பாரு எப்படி கசங்க இருக்கு பாரு. ஏய், இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? வேட்பாளர் நேர்காணலுக்கு. இப்படி கொண்டு வந்து கொடுத்தா எப்படி போறது? என்னங்க, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன கொழுப்பா? எனக்கு இதுதான் வரும், இதுக்கு மேல வேணும்னா நீயே பண்ணிக்கணும் மறைமுகமா சொல்லி காட்டுறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு உண்மையாவே இப்படி தாங்க அயன் பண்ண தெரியும். அதை தாங்க சொன்னேன், நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. ஆனா நீங்க தான் அதை தப்பா. என்னடி வாய் ரொம்ப நீளுது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? துவைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் என்ன சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கும் தான். இன்னொரு தடவை எனக்கு இவ்வளவுதான் செய்ய தெரியும், நான் என்ன பண்றதுன்னு சொன்ன உன்னை அப்படியே. எவ்வளவு நடக்குது? எல்லாரும் முன்னாடியும் ஜெயந்தி அக்கா வடிக்க கையை வரணுங்கிறாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம கருணா அப்படியே மரம் மாதிரி நிக்கிறானே. இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் உன்னை இப்படி மன்னிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன்.
செவ்வளு பேந்துரும் பாத்துக்க. நல்ல காரியத்துக்கு போகும்போது எப்படி அயன் பண்ணிட்டு வந்து நிக்கிறா? எப்படி போறது? கருணா இங்க வா. என்ன ஏன் கருணா ஜெயந்தி அக்காவை அப்படி திட்டுறாரு, அடிக்க கை வேற ஓங்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மரம் மாதிரி நிப்பியா? அயன் பண்றதெல்லாம் பொம்பளைங்களுக்கு எப்படி தெரியும்னு ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? அப்படியே ஜெயந்தி அக்கா சரியா அயன் பண்ணலனாலும் இதுனா அவ்வளோ பெரிய குத்தமா கை ஓங்குற அளவுக்கு? அவர் அவ்வளோ பேசுறாரு, நீ எதுவுமே கேட்காம சும்மா நிக்கிற. ஏய் என்ன நீ அண்ணங்கிட்ட எப்படி கேட்கறது? தப்பு யார் பண்ணாலும் கேட்கணும். அது உங்க அண்ணனா இருந்தாலும் கேட்கணும். நீ யாருக்காக கேக்குற? உன் அண்ணிக்காக தானே கேக்குற. அண்ணன் முக்கியம்னா அண்ணி முக்கியம் இல்லையா? ஐயோ இந்து, என்ன இந்து, என்னால எதுவும் பேச முடியல. அவன் என்ன பண்ணுவான் இந்து? விடு. நீங்க சும்மா இருங்கக்கா. ஊர்ல எல்லாரையும் மிரட்ட தெரியுதுல, வீட்டுல மட்டும் வாய் திறக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இங்க பேசுற மாதிரிலாம் நான் அங்க பேச முடியாது. அவங்க பெரிய இடம், கோவத்தில் அப்படி இப்படி பேசதான் செய்வாரு. அதுக்காகலாம் அவர்கிட்ட நான் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு. கர்ணா என்ன இந்து, கருணாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவகிட்ட பேசி என்ன ஆக போகுது? விடு, எல்லாம் என் தலையெழுத்து. இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. இந்து என்னாச்சு? என்னாச்சு? காய் நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு. ரத்தம் வருது. பார்த்து பண்ணக்கூடாது. ஐயோ பாவம்மா, ரத்தம் வருதுமா. இது காட்டு, நான் காட்டுறேன். இரு குடு, நான் கட்டுறேன். பாத்து. ஷோ, என்ன இந்து, நீ பார்த்து செய்யக்கூடாதா? ஏய் பார்த்து கட் பண்ண மாட்டியா? என்ன திட்டுறேன்னு சொல்லிட்டு வேலையில கவனம் இல்லாம எப்படி பண்ணிட்ட? என்ன இந்த இது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஏய், எதுக்கு ஆஸ்பத்திரி? ஏய் அடிபட்டு ரத்தம் வருது இல்ல, ஆஸ்பத்திரி போவேனாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கையில மருந்து போட்டா கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். இன்னைக்கு முழுக்க எந்த வேலையும் பார்க்க முடியாது.